குற்றச்சாட்டு இல்லைங்கயா. பொத்தாம் பொதுவா குறைவா இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால அதை தவிர்த்து அதை நீங்க சொன்ன நீங்கிட்ட வேற விஷயம் கேளுங்க. அதே போல தற்போதைய நடைமுறையால் குடும்ப அட்டைதாரருக்கு வழங்க வேண்டிய பொருட்களின் அளவில் 50 கிராம் முதல் 250 கிராம் வரை குறைத்து வழங்கப்படுகிறது. இதனால் விற்பனையாளர்களுக்கு பொதுமக்களுக்கும் மாண்புமிகு உறுப்பினர் திரும்ப சொல்றேன், நீங்க புது உறுப்பினர் நினைக்கிறேன். குற்றச்சாட்டு சொன்னாக்கி அதுல உள்ள ஆதாரத்தை என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமே தவிர இதுவரை எந்த பத்திரிகையிலயோ ஊடகங்கள்லயோ அரிசி குறைவா இருக்குன்னோ அல்லது நல்ல அரிசி இல்லைன்னு சொல்லி கூட எந்த இடத்துலயும் வரல. நீங்க அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்க விடணும்ல. நீங்க குற்றச்சாட்டு சொன்னா என்கிட்ட சொல்லணும். இந்த ஊர்ல இந்த கடையில வாங்கினால இந்த குறை இருக்குன்னு என்கிட்ட காட்டிட்டு தான் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. கேள்வியா கேளுங்க. இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், இது கேள்வி நேரம். கேள்வி நேரத்தில் அவங்க கேட்டது நேரடி கொள்முதல் நிலையம், அது கொடுக்கணுச்சு. அதுக்கு கட்டணம் வேணுமா அதை சார்ந்து கேட்கணுங்க. கேளுங்க கேளுங்க. வேற ஐயா, நாங்க ஒன்றும் தப்பான இதெல்லாம் சொல்லிங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேங்கய்யா, அதாவது பொதுமக்களுக்கும் விற்பனையாளருக்கும் வாக்குவாதம் நடக்க இருப்பதால் நீங்க உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் நீங்க கேள்வி கேட்கணும்னா கேள்வி நேரத்தில் கடை எங்களுக்கு திறப்பேலாம் திறக்கணியாச்சு, அதுக்கு கட்டடம் கட்டிடலாம் தான் அதுக்கு ரிலேட்டடா கேட்கணுமே தவிர அதை தாண்டி நீங்க பேசுறது யாரோ ஒருத்தர் இப்படி தகராறு போட்டாங்கிறத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. விநாயகன் 247 மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகை கட்பட் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.